இது அதிகாலை நேரம். ஒரு பெரிய அரண்மனையில பல ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னா மகாராஜா இன்னைக்கு நிச்சயமா அவர் இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை தான் செய்ய போறாரா என்ன? ஆமா, கேட்கும்போது அதை தான் சொல்றாங்க. அதைத்தான் நாங்க எல்லாரும் பார்க்க வந்திருக்கோம். அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்தது? மகாராஜாவே ராஜ்யத்தை சேர்ந்த மக்களுக்கு அழைப்பு கொடுத்து காலங்கத்தால இங்க கூப்பிட்டுருக்காரு. மக்கள் எல்லாரும் இங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே ஒரு விஷயம் தெரியல, அதாவது இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப மகாராஜா அவரே அங்க இருந்த ஒரு பெரிய மேடையில வந்து நின்னாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் கருப்பு துணியால மறைக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் காவலாளிங்க அவரை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, இன்னைக்கு நம்மளோட மகாராஜா இந்த மனுஷனுக்கு அவர் கையால மரண தண்டனை கொடுக்க போறாரு. ஏன்னா இவர் மகாராஜாவோட குற்றவாளி. சேனாதிபதி வாயிலிருந்து மரண தண்டனைங்கிற வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது, அதாவது இந்த மனிதர் அப்படி என்ன தவறு செஞ்சாரு அவருக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்கன்னு. ஆனா யாருக்குள்ளேயும் அந்த ஒரு தைரியம் இல்லை அப்படி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு. சரி, இந்த மனுஷன் யாரு? ஆனா இல்ல பெண்ணா இல்ல வேற யாராவதா? யாருக்கும் அந்த மனிதரை பத்தி எதுவுமே தெரியாது, அவருடைய குற்றமும் தெரியாது. இருந்தாலும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. எல்லாரும் அவரோட மரணத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது. மகாராஜா தன்னுடைய வாளால ஒரே வெட்டுல அந்த மனுஷனோட உடம்புல இருந்து தலையை வெட்டி தனியாக்கிட்டாரு. அந்த தலை துடி துடிச்சு கீழே வந்து விழுந்தது. இங்க பாக்குறது என்னன்னா 3 நண்பர்கள் சப்னா, அமர் அப்புறம் மெஹதா இந்த ராஜ்யத்தை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. வாவ் எப்பா, இந்த இடம் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கும் இங்க ராஜா மகாராஜாலாம் இருக்கிற மாதிரி தோணுது. ராஜா மகாராஜாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களோட வம்சம் இருப்பாங்கல்ல. ஆனா ராஜா மகாராஜாக்கள் வாழ்றதுனால இந்த இடம் எப்படி வித்தியாசமாகும்? ராஜா இருக்காருன்னா அது ஒரு தனி கலை தான். எல்லாரும் அவரோட பேச்சை கேட்பாங்க, அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க டியர். அவரை பார்த்து ஃபியர் ஆவாங்க, பயப்படுவாங்க. ஒருவேளை அவர் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கலன்னா அப்ப அவர் நம்மளோட தலையை வெட்டிடுவாரு. ஓ ஹலோ, எல்லா ராஜாவும் ஒரே மாதிரி கிடையாது. நீ ராம்ஜியை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? அட, நீ எதுக்காக அவரை பத்தியெல்லாம் பேசுற? அவரு கடவுளாச்சே. ஆனா மக்கள் இந்த ராஜ்யத்தோட ராஜாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா தான் சொல்றாங்க. அப்படியா? இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் தப்பான விஷயங்கள் தான். நாம ஏன் அரண்மனைக்கு போய் அதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது? ஆக்சுவலா உண்மையான விஷயம் என்னன்னு, அந்த 3 பேரும் அரண்மனையை நோக்கி போனாங்க. அப்பதான் போற வழியில அவங்க ஒரு கல்லறை இருந்ததை பார்த்தாங்க. மேத்தாப் அது மேல இருந்த கல்லை திறந்து உள்ள எட்டி பார்த்தான். அப்பதான் திடீர்னு பயங்கரமான காத்து வீசுச்சு. இங்க பாரு, எந்த ஒரு பொருளை பத்தியும் தெரியாம அதை தொட்டுறாத ப்ளீஸ். சப்னா கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு கல்லுல தடுக்கிக்கிட்டா. அதனால அவளுடைய ஹேண்ட்பேக் ஒரு காவாயில விழுந்துடுச்சு. ஓ காட், அந்த பேக்ல என்னோட சில மாத்திரைகள் இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிவா திரும்ப போயிடலாம். சிட்டிக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வரலாம். திரும்பி போலான்னு சொன்னதும் மேத்தாப்புக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இல்லை, நம்ம மாளிகைக்குள்ள போகலாம். நீங்க வரலன்னா வராதீங்க, நான் போறேன், தனியா போறேன். மேத்தாப்போட இந்த நடவடிக்கை அமனுக்கும் சப்னாவுக்கும் வித்தியாசமா இருந்தது. சப்னா எதுவும் பேசாம மேத்தா பின்னாடியே போனா. சப்னா, நீ எங்க போயிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? மாத்திரை இல்லைன்னா உன்னோட உடம்பு சரியில்லாம போயிடும். சப்னா எந்த பதிலும் சொல்லல. இப்ப அமனும் இவங்க 2 பேர் பின்னாடி போக வேண்டியதாயிடுச்சு. அவங்க 3 பேரும் அந்த அரண்மனையோட மெயின் வாசலுக்கு போனாங்க. அங்க அவங்க ஒரு லேடிய பார்த்தாங்க. நாங்க இங்க சுத்தி பார்க்க வந்தோம். நாங்க உங்க மாளிகைக்குள்ள போய் பார்க்கலாமா? பணம் கொடுத்தா உள்ள போய் பார்க்கலாம், இல்லைன்னா வெளியே நின்னுதான் பார்க்கணும். மெஹதாப் குசும்க்கு பணம் கொடுத்தான். அதுக்கப்புறம் குசும் அவங்க 3 பேரையும் அந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போனா. அரண்மனைக்குள்ள இந்த 3 பேரோட காலடி பட்டதுமே வானத்துல பயங்கரமா மின்னல் சத்தம் கேட்டுச்சு. கரு மேகங்கள் சூழ்ந்தது. திடீர்னு இந்த கிளைமேட்டுக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நாலா பக்கமும் புயல் காத்து வீசுச்சு. நீங்களாம் இங்கே இருங்க, இதை வந்துடுறேன். குசும் அங்கேருந்து போயிட்டா. அப்பதான் ஒரு ஆளு பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுச்சு. இருட்டினதுனால எதுவுமே தெளிவா தெரியவே இல்லை. இறக்கமே இல்லாம யாரோ ஒருத்தன் அவனை கொல்றான். அந்த ஆளு ஓடுறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணான். ஆனா அப்பதான் ஒரு வாள் அவனோட தலையை வெட்டுச்சு. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது, நான் இதெல்லாம் செய்யவே இல்லை. குசும் பார்த்தபோது சப்னாவோட கையில ஒரு வாள் இருந்தது. அப்புறம் அவ உடம்பு முழுக்க ரத்தமா இருந்தது. அப்புறம் எதிர்க்க குசுமோட அண்ணன் செத்து போயிருந்தான்.
அவனுடைய தலை வெட்டப்பட்டு இருந்தது. நீ என்ன சப்னா இப்படி பண்ணிட்ட? என்ன நம்புங்க, இதெல்லாம் உன்னோட கையில இந்த வாள், அப்புறம் முன்னாடி வெட்டப்பட்ட தலை. நாங்க எப்படி நீ சொல்றத நம்புறது? எதுக்காக என் அண்ணனை கொன்ன? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து போயிடலாம். அமன் சப்னாவோட கையை பிடிச்சு அவளை வெளியே கூட்டிட்டு போனான். அப்ப எதிர்க்க குசும் வந்து நின்னா. அரண்மனைக்குள்ள வந்து நேரா ஒருத்தனை கொன்னுடுவ, அப்புறம் சாதாரணமா தப்பிச்சு போயிடுவியா? இல்ல, நான் உங்க யாரையும் இங்கேருந்து போக விட மாட்டேன். குசும் சைகை காட்டின உடனே சில பேர் வந்து அவங்க 3 பேரையும் பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க குசுமோட புருஷன் கையில வாளோட அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. எதுக்காக என்னோட மச்சானை நீங்க கொன்னீங்க? அவரோட கையில வாளை பார்த்துட்டு அமன் முன்னாடி வந்தான். இங்க பாருங்க சார், நாங்க அவரை கொல்லல. திடீர்னு இருட்டாயிடுச்சு, அப்புறம் இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்ப மறுபடியும் இருண்டு போகும். ஆனா இப்போ நீங்க 3 பேரும் சாக போறீங்க. குசும் அறையோட லைட்டை ஆஃப் பண்ணான். அப்பதான் தர்மா கையில வாளோட அமனை நோக்கி பாஞ்சான். அறையில இருந்து கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இருட்டுல எல்லாரும் அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்ப குசும் லைட் ஆன் பண்ணா. அங்க பார்த்தா தர்மா தலையே இல்லாம தரையில விழுந்து கிடந்தாரு. அவ சத்தம் போட்டு கத்தினா. இல்ல இல்ல. சப்னா தரையில உட்கார்ந்திருந்தா. அப்புறம் அவளோட மடியில தர்மாவோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. மத்தவங்க எல்லாம் அந்த அறையோட மூலையில அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருந்தாங்க. சப்னா, உனக்கு இப்போ என்னதான் வேணும்? நான் முன்னாடியே சொன்னேன்ல, உன்னோட மாத்திரைகள் இல்லாம உன்னோட மனநிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. சப்னா எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. அவ தன்னுடைய பாக்கெட்ல இருந்த தன்னுடைய மாத்திரையை எடுத்து அமன் கிட்ட காட்டினா. நீ மாத்திரையை வச்சிருக்கியா? அப்படின்னா இதெல்லாம் நீ இல்ல, அப்போ யார் பண்ணது? அமன் இப்போ அந்த குற்றவாளி யாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் வெளியே வாசலுக்கு வர சொல்லி சொன்னான். எதிர்க்க சப்னா நின்றுட்டு இருந்தா. மற்றவங்க எல்லாரும் ஒரு சைட்ல நின்னாங்க. அந்த குற்றவாளி நமக்குள்ளதான் இருக்கான். ஒருவேளை நாம அவனை தடுக்கலன்னா அவன் இன்னும் சிலரையும் கொண்டு போட்டுருவான். இப்பவே அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அமன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்தான். சில மந்திரங்களை படிச்சான். தன்னோட கையில இருந்த திருநீரை சப்னாவை நோக்கி ஊதினா. ஆனா இந்த திருநீர் பறந்து வந்து சப்னா மேல விழாம மேத்தாப்போட உடம்புல வந்து விழுந்தது. அப்புறம் அவன் பயங்கரமா கத்தினான். அவனுடைய குரல் மாறிடுச்சு. அப்புறம் அவன் தலைமுடியெல்லாம் களைஞ்சி அவனோட முகத்துல விழுந்தது. அதனால அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சான். நீ பண்ணது சரி கிடையாது. நீ பண்றது தான் சரி கிடையாது. அப்பாவியான 2 மனுஷங்களை நீ கொன்னுட்ட. அவங்க அப்பாவிங்க கிடையாது. அவங்க அந்த மோசமான ராஜாவோட வம்சம். அவன் தான் என்ன அவனோட கையால கொன்னது. யார் நீ? அந்த ராஜா எதுக்காக உன்னை கொன்னாரு? ராஜா ஹேம்சந்த் என்ன காதலிச்சாரு. ஆனா நான் ஒரு பொண்ணு இல்லை, ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்ச உடனே அப்போ இந்த மாளிகையில ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் என்னோட தலையை வெட்டிட்டாரு. என் மேல எந்த தப்பும் இல்லை. காதலிச்சது அவரு, ஆனா தண்டனை கிடைச்சது எனக்கு. அதுவும் ஒரு சாதாரண திருநங்கையா இருந்ததுக்கு. சரி, ஆனா இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த மாளிகையில் இருக்கிற எல்லாரோட அழிவு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட நண்பனோட உடம்ப விட்டு போயிடு, அப்புறம் இங்கிருந்தும் போயிடு. நான் உன்னோட நண்பனை தேர்ந்தெடுக்கல, அவன் தான் என்ன தேர்ந்தெடுத்தான். என்னோட சமாதியை திறந்து. சரி, நீ வேற ஏதாவது ஒரு வழி சொல்லு. அதனால யார் உயிரும் போகக்கூடாது. நீயும் என்னோட நண்பனை விட்டு வெளியேறி போயிடணும். இந்த மாளிகையை திருநங்கை சமுதாயத்துக்கு நீங்க ஒப்படைக்கணும். அரண்மனையை தானம் பண்ற விஷயத்த கேட்டதும் குசுமுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. தெருவுல சுத்திட்டு இருக்கிற திருநங்கைகளுக்கு இப்போ அரண்மனை வேற வேணுமா? அது கிடைக்காது. கிடைக்கும், உங்க எல்லாரோட மரணத்துக்கு அப்புறமா. மெஹபூப் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். நீ அமைதியாரு. இந்த மாளிகை உன்னோட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கே கிடைக்கும். இதை நானே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். இங்க பாருங்க குசும், ஒருவேளை நீங்க தப்பிக்கலன்னா நம்மளால உயிரோடு இங்க இருந்து போகவே முடியாது. இந்த மாளிகையை வச்சு என்ன பண்ண போறீங்க? குசும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மெஹதாபோட உடம்புல ஒரு ஷாக் ஏற்பட்டுச்சு. நான் போய் திருநங்கை சமூகத்தை கூட்டிட்டு வரேன். சப்னா திருநங்கைகளை கூப்பிடுறதுக்காக போனா. இங்க குசும் சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த திருநங்கைய முட்டாளாக்கியாச்சு பாத்தியா? அப்புறம் அவன் உன் ஃப்ரெண்டோட உடம்ப விட்டும் போயிட்டான். அப்படின்னா
நீ இந்த மாளிகையை திருநங்கை சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டியா? என்னென்ன பைத்தியம் நினைச்சியா? இவ்வளோ பெரிய அரண்மனையை அந்த பரதேசிங்களுக்கு சும்மா கொடுத்துருவேனா? குசும் இப்படி சொன்ன உடனே வானத்தில் மறுபடியும் மின்னல் அடிச்சது. மேகங்கள் பயங்கரமாக இடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஒரு புகை வந்து மெஹதாபோட உடம்புல நுழைஞ்சது. திருநங்கையோட ஆத்மா திரும்பவும் வந்துடுச்சு. அவன் வாளை எடுத்து ராஜ குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் ஒருத்தரா கொன்னுட்டான். இங்கே சப்னா திருநங்கைகளை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தா. இன்னையிலேருந்து இந்த மாளிகை உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இங்கே இருக்கலாம். திருநங்கைங்கள்லாம் சேர்ந்து மெஹதாபோட தலையில கை வச்சாங்க. அதனால அவன் உடம்புல இருந்து அந்த திருநங்கையோட ஆத்மா வெளியேறுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு சுயநினைவு திரும்பிச்சு. வாங்க, மாளிகை உள்ளே எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டீங்கல்ல. 3 நண்பர்களும் அரண்மனையை விட்டு வெளியேறினாங்க.